சண்டை போட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாத மாப்பிள்ள. சிஸ்டர், உங்களுக்கு தான் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அன்பா இருங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ இவனா? இல்ல மாப்பிள்ள, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டி கொடுத்தான், அதை நேற்று நைட்டு சரி பண்ணிட்டேன். உனக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னேன் சரியாச்சு சொல்லி. ஐயோ இப்போ கடைக்கு வந்து வண்டி கேட்பான், இப்போ என்ன பண்றது? சரி நான் போய் அவனுக்கு வண்டியை கொடுத்துருந்தேன் சரியா? இல்லைன்னா வந்து டார்ச்சர் பண்ணுவான். நீங்க சாப்பிட்டுருங்க, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நான் போயிடுவேன் சிஸ்டர். பாண்டி பிரியாணி. ஐயோ பிரியாணியா? சாப்பிட்டுட்டே போறோமா? நன்றி, நீங்க சொன்னதை மனசு நினைச்சு வயிறு நினைச்சு போயிட்டாரு. பாய். பிரியாணி சூப்பர். உண்மையிலே யாருமே என்னை இப்படி கவனிச்சதில்லை தெரியுமா? சாதாரண இருமலுக்காக நீ இப்படி பதறதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது தெரியுமா? உனக்கு லேசா ஒண்ணுனா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீ உங்க அண்ணன் சொல்றதையெல்லாம் அப்படியே கேட்கும் போதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் இந்து, என்கிட்ட உனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். நான் கிருபானங்கிட்ட இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. அந்த விஷயத்தில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் எனக்கு வேற வழியே இல்லை. இப்போ யோசிச்சு பார்த்தா தப்பெல்லாம் என் மேலே தான். ஆண்டி சொன்ன மாதிரி உங்ககிட்ட மனசை விட்டு பேசியிருக்கணும், உனக்கு புரிய வச்சிருக்கணும். அப்படி பண்ணாது என் தப்பு தான். இப்போ என் மனசில் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட நான் கொட்ட தான் போகிறேன். பாண்டி சொன்னதும் சரிதான் கருணா. நம்ம ஏன் சண்டை கோழி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. நானும் நீயும் மனசை விட்டு பேசிதான் ஆகணும். கருணா, சொல்லு இந்து. என்ன நான் ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, சொல்லு. அப்பா கூப்பிட்டாரு. அப்பாவா? நான் எப்பவோ ரெடி சித்தப்பா, இருங்க வரேன். கர்ணாவை வெளியே அனுப்புறதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். இது அந்த இந்துவுக்கு. டே விஸ்வா, இத கொண்டு போய் கொடுத்து நம்ம குடின்னு சொன்னா அவ குடிப்பாளா? சந்தேகப்பட மாட்டா? என்ன சித்தப்பா கேள்வி இது? அதெல்லாம் கண்டிப்பா குடிக்க மாட்டா. அவ சாதாரணமான ஆள் இல்ல சித்தப்பா. இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடின்னு சொல்லாதவங்க திடீர்னு பாசமா ஜூஸ் அணிட்டா யோசிக்க மாட்டா? கண்டிப்பா குடிக்க மாட்டா. டேய், அப்புறம் எப்படி அவளை குடிக்க வைக்கிறது? சித்தப்பா, இவ்வளவு யோசிச்சவன் அதை யோசிக்க மாட்டானா? அவளை எப்படி குடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீங்க பண்ணுங்க.
சூப்பர் விஸ்வா. இதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்க கூடவே இருக்கணும்ன்றது. எனக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு கை வாங்க தான் தெரியும். நீ நல்லாவே யோசிக்கிறடா. நீ போய் அத்தையை கூட்டு வா போ. ம். சொல்லுங்க மாப்ள. அது ஜெயந்தி ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டா. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்ல, அதுக்குதான் இந்த ஜூஸ் வாங்கினேன். ஆனா அவளுக்கு மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது, அதனாலதான் போனா போகுதுன்னு எல்லாருக்கும் வாங்கினேன். ஜெயந்திக்கு இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுங்க, மத்த ஜூஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க குடிக்க சொல்லுங்க. மாப்ள, இவ்ளோ தூரம் ஆசையா வாங்கிருக்கீங்க, இத நீங்களே கொண்டு வந்து கொடுக்கலாமே. அவ வயித்துல இருக்கிற பையனுக்கு நான் கொடுக்காம வேற யாரத்த கொடுப்பா? நீங்க இதை எடுத்துட்டு போங்க, நான் பின்னாலேயே வரேன். சரிங்க மாப்ள. விஸ்வா, பையடு இத வச்சுக்க. அப்படியே புடிங்க. இது ஜெயந்திக்கு. சரி. இத கையில வச்சுக்கோங்க. சரி, நீங்க போங்க அத்தை.